ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? டேய், நேத்து செஞ்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்றேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க, அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான், பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா. ஏமா மறுபடி அதே சொல்லாதமா, கடுப்பாகுது. சரி விட, அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா போமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லம், உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்புல எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவு உப்மா, மறுநாள் காலையில உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்மா சாப்பிட்டிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. நம்ம லவ் வேணா ட்ரூவா இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல ஜாதி பாப்பாங்க. எங்க வீட்லயும் ஜாதி பாப்பாங்கடா. அப்படியா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன ஜாதி? நான் சிஎஸ்கே ஜாதிடா. சிஎஸ்கே ஜாதியா? ஆமாண்டா. நீ என்ன ஜாதி? நான் ஆர்சிபி ஜாதி. ஆர்சிபி ஜாதியா? ஏன்டா 5 கப்பு வச்சிருக்கோம், நல்லா வசதியான குடும்பம்ட்டு உன் பையனா நேக்கா என் பொண்ணுக்கு கொக்கி போட சொல்லிருக்க. யாருக்கு வேணும் 5 கப்பு? 1 கப்பு வச்சாலும் தரமா வச்சிருப்போம்டா. மும்பை ஜாதி கூட பொண்ணு கொடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னடா என் ஜாதிக்கு பொண்ணு தருது? நான் எஸ்ஆர் ஜாதியோட பொண்ணு எடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதியில எடுக்க மாட்டேன்டா. நாங்க ஆண்ட பரம்பரைடா. அடிங்க, அப்ப நாங்க மட்டும் பேண்ட பரம்பரையா? ஆண்டு இருக்கிற பரம்பரைடா நாங்க. மாடி, நமக்கு அந்த குடும்பம் தேவையில்ல. ஒழுங்கா வீட்டுக்கு வா. அவனடா நமக்கு பொண்ணு தருது. நீ வாடா, நம்ம ஜாதியில நல்ல பொண்ணு நான் பாக்குறேன். விளையாட்டா பாக்குற வரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லது. பஞ்சாப்கார சிஎஸ்கே விட்டு அடிச்சு விட்டானோ. எவன்டா அது என் பங்காளி மேல கைய வச்சது? என் பங்காளி வந்துட்டான்டா. இப்ப அடிக்கடா பாப்போம். தமிழ்ல 45, இங்கிலீஷ்ல 73, மேக்ஸ்ல 62, 82, 98. ஏங்க புள்ள எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாங்க. நடி சொல்றேன் இங்க கூட. நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. உண்மை பண்ணடா. அங்க அப்பாவோட ரிசல்ட் இப்ப உட்கார்ந்திருக்கா, இங்க படிச்சிட்டு கனவு கண்டுட்டு இருக்கியா? தக்காளி கிழிச்சு போடுவான். சீக்கிரம்டா. அப்போ கனவா? சிச்சி. A few minutes later. தமிழ்ல 7, இங்கிலீஷ்ல 8, மேக்ஸ்ல என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கேன்? 7, 8, 6 கவுண்ட் ஒன்னு பேரு. ஒரு தடவை 35 எடுத்திருக்கான். ஏங்க புள்ள ஒரு சப்ஜெக்ட்ல 35 எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. எது? ஒரு சப்ஜெக்ட்ல 35 எடுத்து பாஸ் ஆயிட்டானா? நீ கூட அடியே டோட்டல் டி அது. இப்ப நம்ம பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போறோம். ஆடு, மாடு, பன்னி. இப்ப நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆடு, மாடு, பன்னி. ஸ்டேஜுக்கு காசு கொடுத்தாச்சு, டெக்கரேஷன் காசு கொடுத்தாச்சு, ஆடியோக்கு மட்டும் காசு கொடுக்கணும். தம்பி, அண்ணே ஆடியோ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு ஆடியோக்கு? 15,000 ரூபா. நோ, என்னடா 2 ஸ்பீக்கர் கட்டிட்டு 15,000 நேத்து ஊழல் பாட்டு 10 ரூபா போட்டு குத்து குத்துனீங்களா? அதுக்கு இதுவே கம்மி தான். நோ, இருந்த பசங்கள்ட்ட வாங்கி தரேன். ஹலோ, லே மச்சான் பொங்கல்டா. ஹாப்பி பொங்கல் தான். ஹலோ யாரு? ஹலோ, லே மச்சான் பொங்கல் வசூல்டா. மச்சான் சர்வர் இஷ்யூடா. கண்ணா உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ, லே மச்சான் பொங்கல் வசூல்டா. மச்சான் அக்கௌண்ட்ல காசு இல்லடா, கையில தான்டா இருக்கு. கண்ணா 2 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ,
லே மச்சான் பொங்கல் வசூல்டா. நேத்து அனுப்ப போனடா, லாஸ்ட் பின்னு போறப்ப போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா. சரிடா இப்ப அனுப்பி விடுறா. நானே சுவிட்ச் ஆஃப் ஆன போன்ல இருந்தா பேசுறேன். கண்ணா 3 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ மச்சான் கேக்குதாடா? கேக்குதுடா, சொல்லுடா. மச்சான் பொங்கல் வசூல்டா. இப்ப கேக்குறடா. ஹலோ 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 போன் என்ன ஹலோ ஹலோ டேப் அடங்கொப்ப மோன ஓரா. அண்ணா ஆடியோ காசு ஜிபேல அனுப்பிச்சு விட்டேண்ணா. ஏதுடா காசு உனக்கு? என் காசு தான்டா. ஒருத்த கால் பண்றான்டா. ஹலோ சொல்லு மச்சான், என்ன விஷயம்? ஏய் மச்சான் பொங்கலுக்கு வசூல் காசு கேட்க பண்ணண்டா, நீ போன் எடுக்கவே இல்லடா. மச்சான் நான் இப்போ எடுக்கலாம்னு நினைச்சுக்கூடா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு தரேன். போன் வேணுமா? ஒரு பையன் ஒரு தலகா நிக்க கூடாதே. உடனே போன் கேட்டு அவன் நம்பர் நோட் பண்ணி பின்னாடி வீட்டுக்கு போய் கால் பண்றதுக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் இப்படி பண்றான் லூசு பையன். டேய் மச்சான், என்னடா? என்னடா அந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா? அசால்ட்டா சீப்னு சொல்லிட்ட. அதெல்லாம் அப்படிதான். இந்த ராஜ் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மயங்க மாட்டான். கெத்ரா மச்சான் நீ. சரி உன் போன் கட்டி ஃபோன் பேசுடா. உங்களின் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. ரீசார்ஜ் உடனடியாக பெற உடனடியா ரீசார்ஜ் அப்போ செய்யும். ரீசார்ஜ் பண்ணலையாடா? அதான் ரீசார்ஜ் பண்ணான்னு தெரிஞ்சிட்டல, அப்புறம் என்ன ஓவரா பண்ற? பெரிய பருப்பாட்டம். ஏ தம்பி நில்றா. நீ தான் 11th புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்டா? ஆமாண்ணா, நீங்க யாரு? நானும் 11th தான். ஆனா ஃபைல் ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்க நான் தான் கெத்து. உன்கிட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு, எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணா சரிண்ணா. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி, ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஒழுங்கா ஓடிடு, புடுக்க அறுத்துருவேன். சரி ரைட்டு விடு. மே ஐ கமிங் சார்? ஏன் லேட்டு? சார் ராஜன தம்பி சார். உன் ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க. என்ன ராஜ்குமார் சார் எவ்வளவு பெரிய ஆளு? அப்பெல்லாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுற சார் யாரில் கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க. சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான், அதுக்காக தலைகீழ நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பிரிவுல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும், எல்லா பிரிவிலும் கேட்க முடியாது. சார் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்துராஜி, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரியா? இல்ல உங்க அப்பாவோடது. நான் ஸ்கூல் படிக்கும் போது ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. ஆனா 2 பேர் தற்செயலா ஒரே காலேஜ் சேர்ந்தோம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவ ரோட்ல நடந்து போவா, நான் அவளை இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? சரி நாளைக்கு பண்ணிப்போம். அப்போ காலேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்லங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மேரேஜுங்க. மேரேஜ் ஆயிட்டா உங்களுக்கு? என்னங்க சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன். மேரேஜ் கெட்டப்ல சாரி கட்டி அவ்வளவு அழகா இருந்தா. மேரேஜ் அவளுக்கும் இன்னொரு பையனுக்கு நடந்துச்சு. நான் பாத்துட்டே இருந்தேன். எப்படிங்க லவ் ஸ்டோரி? ஓ லவ் ஸ்டோரிக்குலாம் குசு தான் விடணும். தம்பி மதரை எப்படிப்பா ஷார்ட்டா சொல்லுவ? மாம்பா, பிரதர, ப்ரோப்பா, சிஸ்டர, சிஸ், அப்போ ஃபாதர, ஃபாதரு. அடங்கொப்பம் அவன. ஐயோ தப்பா. வேணும் வந்துட்டா. அம்மா வயித்த கலக்குதுமா. அப்பாடி ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் இன்னைக்கு. அடுத்த நாள். அம்மா வயித்த கலக்குதுமா. சரி சரி போய் முக்கு. அப்பாடி இன்னைக்கு லீவ் போட்டுடலாம். கரெக்டா வயித்த கலக்குதுன்னு ஓடுறானே. அடியே என்னடி உன் பிள்ளை கரெக்டா ஆறு அடிக்கிறப்ப ஆயி வருதுன்னு ஓடுறான்? தெரியலங்க, ஏதோ கனெக்ஷனா இருக்கும். ஆட்டிங்க உங்க தாத்தாவை தலையில அடிக்க. கனெக்ஷன் கொடுக்குதுன்னா கரண்டா? நாளைக்கு இருக்கடி உன் பிள்ளைக்கு. அடுத்த நாள். அம்மா வயித்த கலக்குதுமா. தம்பி நில்லுப்பா. அப்பா அதை எப்படிப்பா கரெக்டா வேணும் ஆறு அடிக்கிறப்ப ஆய் வருதுன்னு ஓடுற? தெரியலப்பா, கரெக்டா வருதுப்பா. இல்லப்பா இன்னைக்கு ஒழுங்கா அடக்கிட்டு ஸ்கூலுக்கு போ. அப்பா என்னாட்டெல்லாம் ஆய அடக்க முடியாதுப்பா. அப்பா கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. ஏய் எங்க அப்பா புதுசா பேட் வாங்கி கொடுத்தாரா. நல்லா இருக்குடா, இன்னைக்கு இதை வச்சே விளையாண்டுலாம்டா. சரிடா சரிடா. A few minutes later. ஏய் பொறுமையா தட்டுறா. ஏய் பொறுமையா தான்டா தட்டுறேன். டிப்ரா. இப்பா எதிரா டிப். அவுட்ரா. அவுட்டா? போடா அந்தாண்டா அவுட்லாம் இல்ல. பால்லாம் போட முடியாது. பால் போட முடியாதா? பால் போட முடியாதடா.
பாருடா இன்னைக்கு என்ன அடியன் மட்டும் பாருடா. என்ன ஹேண்டில் மட்டும் தான் இருக்கு. ஆஹா இவன் வேற பாக்குறானு. என்னடா பேட்டை எங்க தருவோம் அப்பா மாவு பேட்டை எதிர்ப்பா. என்ன மச்சான் அழுகுறான்? உர்ரா பாத்துக்கலாம். பேட்டை படுத்துக்கலடா எங்க அப்பா கூட்டு வரடா இருக்கலாம். என்னடா அவங்க அப்பா கூட்டு வரங்கிறான்? மாவு பேட்டரா அதே கூட்டு வரட்டுமே. மாவு பேட்டை தான் அது. அந்த மாதிரி மாவு 2 தோசை சொல்லலாம். அரிசி மாவு. ஐயோ ஆயோ ஓடிடுங்கடே. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல். எங்கடா அந்த பொண்ணு? அம்மா பொண்ணு பொண்ணெல்லாம் இல்ல பொங்கல் தான். பாப்பா சீக்கிரம் வாப்பா. அப்படி கிளம்பு கிளம்பு. பாப்பா சீக்கிரம் வாப்பா. என்னப்பா வா. அவ்வளவுதான் முடிச்சு கிளம்பு. வா சீக்கிரம் வா இப்படி. கிளம்பு. என்னது இது? டம்ளரு. எனக்கு அது தெரியாதா? எதுக்கு இது? தண்ணி குடிக்க. நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓடுவ, அவன் புழுக்கோன்னு டம்ளர் கொடுப்பானா? இன்னைக்கு வா உனக்கு கிடைச்சாஞ்சு போற வா இன்னைக்கு. ஏய் எல்லாரும் பிரைஸ் கொடுத்தாச்சுல தம்பி. என்னக்கா? தெரிஞ்சிட்டு வா. என்னக்கா சொல்றீங்க? சட்டி தான் போட்டிருக்கேனே. தம்பி காமட்டி வேணாம். உங்க ஏத்த வீட்டுக்காரி தெரிஞ்சவங்கன்ட்டு அவங்க பிள்ளைக்கு பெரிய தட்டு. நாங்க யாரோ தானே, என் பிள்ளைக்கு சின்ன டம்ளர் இல்ல. அக்கா என்னக்கா லூசு மாதிரி பேசுறியா? அவங்க புள்ள முதல்ல வந்தான் பெரிய தட்டு, உங்க புள்ள 3ஆவதா வந்தான் டம்ளர் தான் கொடுக்க முடியும். தம்பி எல்லாம் தெரிஞ்சிட்டு வா. இனிமே என் புள்ள எதுலயும் கலந்துக்க மாட்டான். இந்த அவன் டம்ளர். யோ ஆத்தாடி.